நற்கருணை ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே அவருடைய ஆசீரும் வல்லமையும் அன்பும் பொழிகின்ற இந்த நேரத்திலே அவருடைய பிள்ளைகளாக அவரை நம்பியவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். நொறுங்கி போன, உடைந்து போன, கலங்கி போன எங்களுடைய வாழ்வுக்கு அவர்தாமே நிம்மதியை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் தர இருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களை சார்ந்த மக்களையும் எங்களுடைய பங்கு பேச்சுவையும் இந்த வேளையிலே நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கின்றது. எனவே அன்பான சகோதரங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே கண்களை மூடியவர்களாக அந்த ஆண்டவரிடத்திலே அவரோடு சேர்ந்து அவருடைய அன்பின் பிரசன்னத்திலே நாங்கள் செலவழிக்க இருக்கின்ற இந்த நேரத்தை ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அந்த ஆண்டவர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். எங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, நற்கருணை நாதரே, இந்த வேளையிலே உம்முடைய அன்பு பிரசன்னத்திலே எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பல கண்ணீரோடும் கவலைகளோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் உடைந்து நொறுங்கிய உள்ளத்தோடும் வந்திருக்கின்ற எங்களை ஆண்டவரே நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
நான் ஆசையோடு எதிர்பார்த்திருக்கின்ற வாழ்க்கை ஆண்டவரை எனக்கு தாரும். என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். எங்களை அழைத்து ஆண்டவர், எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து எங்களோடு பயணிக்கின்ற ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரிடத்திலே எங்களை முழுமையாக சரணாகதியாக்குவோம். என்னுடைய தெய்வமே என்னில் எழுந்து வா என்கின்ற பாடலை அனைவரும் பக்தியோடு பாடி ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வரவேற்றுக் கொள்வோம்.
அன்பான மக்களே, இந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் என்பது தூயதாக, வல்லமை நிறைந்ததாக, அற்புதங்கள் புரிவதாக, பல ஆற்றல்களையும் வல்லமைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பிரசனமாக இருக்கின்றது. ஆண்டவரோடு பயணித்தவர்கள், ஆண்டவரோடு தொடர்ந்து அவருடைய பணியிலே இருந்தவர்கள், ஆண்டவர் விட்டு சென்ற பணியை தம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுமந்து சென்றவர்கள், அவருடைய ஆசிரியனாலே, அவருடைய வல்லமையினாலே பல அற்புதங்களை செய்தார்கள். எனவே நாங்களும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற மக்களாக நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய உறவுகள் மத்தியிலே, ஏன் எங்களுடைய வாழ்விலும் பல அற்புதங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய பெயராலே பணிகளை ஆற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இது அனைத்துக்கும் தடையாக இருப்பதே எங்களுடைய பாவமும் பலவீனங்களுமாக இருக்கின்றது. இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசு எங்கள் மீது கொண்ட அன்பை, எங்கள் மீது வைத்து அவருடைய இரக்கத்தை, அவருடைய பரிவை நினைந்தவர்களாக, அவருடைய அன்புக்கு விரோதமாக நாங்கள் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக மனம் வருந்தியவர்களாக இருக்கின்றோம். இந்த வேளையிலே அந்த ஆண்டவரிடத்திலே என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய இயலாமைகளை, என்னுடைய பாவ நாட்டங்களை, பாவ சிந்தனைகளை அந்த ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய வாழ்வுக்கு எதிராக, எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மக்கள், இவர்களுக்கு எதிராக, பிற அன்புக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் நினைந்தவர்களாக அந்த ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இந்த பாவம் மாத்திரமே ஆண்டவருடைய அருளை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது. எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த ஆண்டவரோடு சேர்ந்து இந்த நேரம் முழுவதும் நாங்கள் மகிழ்ந்திருக்க அவருடைய வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் நிறைத்துக் கொள்ள வரம் கேட்டவர்களாக இந்த வேளையிலே பாடப்படுகின்ற மன்னிப்பு பஜனையிலே கலந்து கொள்கிறோம்.
போல மார்பிலே இணை பாட வேண்டும் ஐயா. யோவானை போல மார்பிலே இணை பாட வேண்டும் ஐயா. கல்யாணா படவை போல அன்பானவர்களே, ஆண்டவரை இயேசுவை சந்தித்தவர்கள், ஆண்டவர் இயேசு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை சந்தித்த பொழுதே, ஆண்டவர் அவர்களை சந்தித்த பொழுதே அவர்கள் மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு சென்றார்கள். அவர்களை ஆண்டவரை ஆராதிக்க வண்ணமாக சென்றார்கள். வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார். இந்த காலங்களிலே நாங்கள் இந்த கொரோனா என்கின்ற அந்த நோயின் தாக்கத்தினாலே உலகமே ஸ்தம்பித்து இருந்தாலும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் எங்களை பாதுகாத்து பராமரித்து அந்த தீமை அந்த ஆபத்து எங்களை அழித்து விடாமல் ஒழித்து விடாமல் பாதுகாத்து வருகின்றார். அவருடைய பாதுகாப்பில் அவருடைய அன்பின் சிறகிலே எங்களை காத்து வந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் அனுபவித்த எல்லா வேதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் போரிலிருந்தும் எங்களை மீட்டிருக்கின்றார். அன்பான சகோதரங்களே, இன்று நாங்கள் ஏன் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடாது? ஏன் ஆண்டவரை நாங்கள் போற்றக்கூடாது? ஏன் அந்த ஆண்டவருக்கு நாங்கள் புகழ் செலுத்தக்கூடாது என்று நாங்கள் உங்களை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். விலையில உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை வேதனைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம், எத்தனை குண்டுகளை நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம், எவ்வளவு தீய சக்திகளின் ஆதிக்கங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் இதை அனைத்துக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இவற்றிற்கு மேலாக எங்களை தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக இதுவரை காத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்.
எங்களுக்கு தேவையானதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகளைப் போல பெரிதாக ஆடம்பரமாக வாழ முடியாவிட்டாலும் இந்த நிமிடம் வரை அவருடைய மக்களாக நாங்கள் நிறைவோடு வாழ்வதற்கு அவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக அன்பான சகோதரங்களை நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். பல இழப்புகளை, பல கஷ்டங்களை, பல துன்பகரமான நிகழ்வுகள் எங்களுக்கு நடந்தாலும் இந்த நிமிடம் வரை இந்த இடத்திலே நாங்கள் உறுதியோடு மன தைரியத்தோடு நான் ஆண்டவருக்குரியவன், ஆண்டவருக்குரியவை என்று சொல்லக்கூடிய அந்த பலத்தை ஆண்டவர் தந்தை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அடுத்த நிமிடம், அடுத்த நாள் எங்களுக்கு என்னதான் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிடத்திலே, இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களை இந்த அற்புதமான அதிசயங்கள் நிகழ்கின்ற இந்த இடத்திற்கு அழைத்து அவரோடு எங்களை இந்த நிமிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆண்டவரோடு இருக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று பலரும் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரம் இந்த நேரத்திலே கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவே அன்பான சகோதரங்களே, இப்படியாக நாங்கள் பல விடயங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம், அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அந்த வகையிலே எல்லோரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் இது சிலுவை பாதை செய்து கலைத்திருந்தாலும் இந்த ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற அந்த சக்தி எங்களை தூக்கி நிறுத்தும், எங்களுக்கு தைரியத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் எழுந்து நின்றவர்களாக அந்த ஆண்டவருக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துவோம், மனதார அந்த ஆண்டவரை போற்றுவோம், மனதார அந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். எல்லோருமாக எழுந்து நின்று பாடப்படுகின்ற இந்த பாடலிலே எல்லோருமாக அந்த ஆண்டவரை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம் 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 ஆத்மாவினொளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம் நானும் அழுகின்ற போது செய்யாவலாரும் வருகின்ற போது நானும் அழுகின்ற போது சாயாவும் நன்மை நான் சுவைத்தேன். ஆத்மாவினொளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம் 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 அன்பென்னும் கடலில் நான் மூழ்கும் போது அன்பென்னும் கடலில் நான் மூழ்கும் போது அன்பென்னும் கடலில் நான் மூழ்கும் போது ஆண்டவா உன்னை கண்டேன். ஆத்மாவினொளியே அணையாத விளக்கே உன் திருப்பாதம் சரணம் 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 சரணம்
சரணம் சரணம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 1 தொடக்கம் 13 முடியும். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலைநிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையுடன் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உனக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உன்னை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளதே என்றார். அலைகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரங்களே, தவக்காலம் என்பதும் எங்களுடைய நினைவில் வருவதெல்லாம் ஒரு சொந்தி, உபவாசம், சிலுவை பாதை, திருஜாத்திரை, இப்படியாக பல விடயங்கள், ஆன்மீக செயல்பாடுகள் எங்களுடைய ஞாபகத்திற்கு வரும். இந்த பக்தி முயற்சிகள், ஆன்மீக செயல்கள் எல்லாம் ஏன், எதற்காக என்று நாங்கள் எங்களை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த 40 நாட்கள் நாங்கள் பதுக்காலத்திலே செலவழிக்கின்றோம் என்றால், இந்த 40 நாட்கள் என்ற உடனே எங்களுக்கு நினைவில் வருவது, இந்த 40 நாட்கள் முழுவதும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று யோசிப்பதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமானவைகள், ஆண்டவருக்கு பிரியமானவைகள், ஆண்டவரோடு என்னை இணைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் மாத்திரமே. இந்த ஆண்டவர் இயேசு அவருடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாள்
பாலைவனத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கே அவர் இறை வேண்டலில் இருந்தார். அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை, ஒன்றையும் உணவாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதை அனைத்து முடிந்த பிற்பாடு அவர் சோதிக்கப்படுகின்றார் அலகையினாலே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாலைவன அனுபவம், பாலைவனத்திலே ஆண்டவர் செலவழித்த அந்த நாட்கள் எல்லாம் அவரை உடல் ரீதியாக பலவீனப்படுத்தி இருக்கலாம். அவர் பசியுற்றிருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த வேளையில் தான் ஆண்டவருடைய இந்த பசியை, அவர் உடல் பலவீனத்தை, அழகை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவரை நெருங்குகின்றது. அந்த 40 நாளும் ஆண்டவரோடு, அவருடைய தந்தையோடு ஆண்டவர் இயேசு செலவழித்த அந்த நேரம் எல்லாம், காலம் எல்லாம், நாட்கள் எல்லாம் அவரை இன்னும் அவருடைய ஆன்மாவை பலப்படுத்தியதாக, விண்ணக தந்தையோடு அவரை இணைத்ததாக, அவர் சந்தித்த சோதனைகள் அனைத்தையும் வெல்வதற்கு வழி சமைத்து கொடுக்கின்றது. இந்த 3 சோதனைகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் அல்லது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே தேவை என்று, அந்த தன்னுடைய வாழ்விற்கு அத்தியாவசியமானது என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற அல்லது சேர்க்க வேண்டும் என்று அலைந்து திரிகின்ற விடயங்களாகவே இருக்கின்றது. முதலாவதாக உணவு. அளவை சொல்லுகின்றது, ஆண்டவர் இயேசுவிடம் இந்த கற்களை நீர் அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகின்றது. ஆனால் ஆண்டவர் அந்த அழுகையின் இந்த உடல் ரீதியான எந்த ஆசைகளுக்கும் அல்லது தேவையற்ற ஈடுபாடுகள் அனைத்திற்கும் ஒரு சவுக்கடி கொடுக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இந்த உலகம் தருகின்ற இன்பங்களினால் மட்டுமல்ல, இந்த உலகம் காட்டுகின்ற மாயைகளால் மட்டுமல்ல, இந்த உலகம் எங்களுக்கு தேவை என்று முன்வைக்கின்ற தேவைகளால் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவருடைய வார்த்தை அதுவே உணவாக அவனுடைய வாழ்வுக்கு பலத்தை, தைரியத்தை கொடுக்கின்றது. முதலாவதாக உணவு, இரண்டாவதாக அழகை அவருக்கு இந்த உலக செல்வங்களை எல்லாம் காட்டுகின்றது, உலக அனைத்தையும் காட்டுகின்றது, மாட்சிகளை காட்டுகின்றது. செல்வன், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு பெரிய காணி வேண்டும், எனக்கு நிரம்ப நிரம்ப காசு வேண்டும், நிரம்ப நகை வேண்டும், சொத்துக்கள் என்று நாங்கள் சேர்ப்பதற்கு ஓடிப்போகின்ற அனைத்தையும் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் அழகை ஆண்டவர் இயேசுவுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அந்த அது அனைத்துமே ஆண்டவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டது என்ற சிந்தனையோடு போலி கவர்ச்சிகளை, மாயைகளை ஆண்டவருக்கு காட்டுகின்றது. ஆனால் ஆண்டவர் அதற்கும் அடிபணியவில்லை. ஆண்டவர் அதற்கும் அடிபணியவில்லை. அன்பான சகோதரங்களே, இந்த வேளையிலே நாங்கள் எதை தேடி, எதற்காக, எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பலவீனம் எது என்று உங்களை விட அழகைக்கு நன்றாக தெரியும். எதை கொடுத்தால் ஒரு ஆன்மாவை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும் என்று அழகை மிகவும் தந்திரமாக எங்களை சுற்றி கொண்டே தெரிகின்றது. ஆனால் அன்பான சகோதரங்களே, இந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய பரம தந்தையோடு 40 நாளும் காத்திருந்து அவர் கொண்டிருந்த உறவும், அவரோடு செபத்தின் வழியாக அவர் இணைந்திருந்த பலனுமே அந்த மாயைகளை
ஆண்டவர் வெற்றி கொள்ள உதவி செய்கின்றது. அதுபோல அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகம் காட்டுகின்ற எந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை விட்டு விலகி நான் தேடி செல்கின்றேன். விண்ணரசுக்குரியவற்றையும் ஆண்டவருக்கு விருப்பமானதையும் நாடுங்கள், உங்களுக்கு அனைத்துமே சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை எந்த வகையிலே எங்களுக்கு இந்த சோதனையை வெல்ல உதவி செய்கின்றது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரர்களே, மூன்றாவதாக ஆண்டவர் இயேசுவுக்கு இயேசுவை அழகை எருசலேம் என்ற உயரமான பகுதிக்கு அழைத்து சென்று உலகத்தின் பண்புகளையும் அதன் மாட்சியையும் காட்டுகின்றது. பதவி, நீதான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன், எனக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்தும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பதவி மோகத்தை ஆண்டவருக்கு காட்டுகின்றது. ஆனால் ஆண்டவர் அதையும் வெற்றி கொள்கின்றார். இவ்வாறாக அன்பானவர்களே, நானும் நீங்களும் இவ்வாறு இந்த 40 நாட்களையும் செலவழிக்க இருக்கின்றோம். கடவுள் நாங்கள் கிட்டத்தட்ட 4 நாட்களை நாங்கள் கடந்து விட்டோம். இன்றும் நாட்கள் எவ்வாறாக எங்களுக்கு இருக்க போகின்றது, எவ்வாறாக எங்களுக்கு அமைய போகின்றது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த 40 நாட்களை கடந்து எவ்வாறு வெற்றியீராக வெளியே வந்தாரோ, தன்னுடைய பணியை செய்ய தன்னை முழுவதுமாக இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்க முன்வந்தாரோ, அதே போல எங்களையும் இந்த 40 நாட்கள் ஆயத்தம், 40 நாளுக்குரிய எங்களுடைய அர்ப்பணிப்புகள், பரித்தியாகங்கள், சப முயற்சிகள், தவம் செய்கின்ற எங்களுடைய பண்புகள் அனைத்தும் இந்த ஆண்டவரோடு எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு இந்த வேளையிலே தைரியத்தையும் பலத்தையும் தருகின்றார். இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எதிரியில் எழுதப்பட்ட திருமுகத்திலே 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய தலைமை குரு எங்களோடு சேர்ந்து எங்களுடைய பலவீனங்களை அறிந்தவராக எங்களோடு பயணிக்கக்கூடியவர். காரணம், அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. எனவே அன்பானவர்களே, எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய இயலாமைகளையும் எங்களுடைய முடியாமைகளையும் எங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அறிந்தவராக இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நேரத்திலே எங்களை பலப்படுத்த, எங்களை திடப்படுத்த, எங்களுக்கு தைரியத்தை கொடுக்க, எங்களுடைய வாழ்க்கையின் சவால்களை நாங்கள் வெல்வதற்கு தேவையான அனைத்து சக்தியையும் தருவதற்காக அன்பான சகோதரங்களை ஆண்டவர் இயேசு காத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த பலத்தை, ஆண்டவர் கொடுக்கின்ற தைரியத்தை பெறுவதற்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். பார்த்திமேயு வழியோரமாக இருக்கின்றான். கண் தெரியாத ஒருவன் வழியோரம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஆண்டவருக்காக காத்திருக்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும், மீண்டும் இந்த உலகத்தை காண வேண்டும் என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த அந்த பார்த்திமேயு ஆண்டவர் இயேசு வருகின்றார் என்கின்ற செய்தியை கேட்டவுடனேயே அவன் உரக்க கூறுகின்றான். இயேசுவே, தாவீதின் திருமகனே, நாசரேத்து இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னில் இரக்கம் வையும் என்கின்ற அவனுடைய காத்திருப்பின் குரல் அவனுக்கு பார்வையை கொடுக்கின்றது. ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம். சாரா வயது முதிர்ந்தவளாக ஒரு குழந்தைக்காக காத்திருக்கின்றாள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கின்றாள். அவளுடைய காத்திருப்பு, அவளுடைய நம்பிக்கையோடு இருந்த எதிர்நோக்கு அவளுக்கு குழந்தை பேற்றை கொடுக்கின்றது.
அனைத்தையும் விட அன்னை மரியாதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவள் ஒரு மெசியாவுக்காக மீட்பதற்காக காத்திருக்கின்றாய். அந்த ஆண்டவர் தாமே அவளுடைய நம்பிக்கையோடு கூடிய காத்திருப்புக்கு எதிர்நோக்கிற்கு ஆண்டவர் தாமே அவருக்கு பரிசாக வருகின்றார். எனவே அன்பான சகோதரங்களே, இந்த 40 நாட்களுக்கான காத்திருப்பு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக இங்கு இருக்கின்றவர்கள், இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வேதனையோடு, ஏதோ ஒரு சுமையோடு, ஏதோ ஒரு கஷ்டங்களோடு, கவலையோடு தான் வந்திருக்கின்றோம். அதை யாரும் மறுக்க முடியாது. இவற்றிலிருந்து நான் வெளிவர வேண்டும். இவ்வாறான துன்பங்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும். நான் எதிர்பார்த்திருக்கின்ற வாழ்க்கை எனக்கு கைகூட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடுதான் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, அகஸ்தீனார் தன்னுடைய பிரசங்கம் ஒன்றிலே கூறுவார், பிரச்சனை இல்லாமல், துன்பம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வேதனை இல்லாமல், நெருக்கடிகள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது. ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் சண்டையிட வேண்டும். ஒருவன் கரை சேர வேண்டும் என்றால் அவன் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் பயணங்கள் செய்ய வேண்டும். ஒருவன் ஒரு உச்சியை தொட வேண்டும் என்றால் அவன் ஏறி செல்ல வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல தடைகள் இருந்தேயாக வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான், நம்பிக்கையோடு நான் அவற்றிலே பங்கு பெறுகின்ற பொழுதுதான் அன்பான சகோதரங்களே, வெற்றி என்கின்ற ஆண்டவர் தருகின்ற மணிமுடியை நாங்கள் எங்களுடையதாக்கிக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாங்கள் அவற்றை இழந்து விடுவோம், அவற்றை தொலைத்து விடுவோம். எனவே அன்பான சகோதரங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கத்தோலிக்கராக நாங்கள் வாழ வேண்டும் என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. பல தடைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும். பல குழப்பங்களை நாங்கள் கடந்துதான் செல்ல வேண்டும். பல கேள்விகளுக்கு ஆண்டவரோடு சேர்ந்து பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அவ்வாறாக இருக்கின்ற பொழுதுதான் அன்பானவர்களே, நானும் இந்த ஆண்டவருடைய காத்திருப்பின் மூலமாக கிடைத்த வெற்றியின் வீரனாக மாற முடியும். இல்லாவிட்டால் அன்பானவர்களே, இந்த அழகை கொடுக்கின்ற இந்த 3 விதமான சோதனைகளால் நாங்கள் அடித்துச் செல்லப்படுவோம். இந்த உலகத்தின் இன்பங்களிலே நாங்கள் தொலைந்து போய்விடுவோம், காணாமலாக்கப்பட்டு விடுவோம். ஆனால் இது அனைத்தையும் நான் வெற்றி கொள்வதற்கு தான் அன்பானவர்களே நாங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக காத்திருப்பது என்பது ஒரு உயரமான மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விடயம். காத்திருப்பு என்கின்ற பொழுது ஒரு குழந்தை பிறக்கின்ற தருணத்திலிருந்து அந்த குழந்தையின் இறப்பு வரை காத்திருப்பு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு தாய் கருவுற்று இருக்கின்ற பொழுது தனக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை எப்படியாக இருக்க போகின்றது, ஆணாக இருக்க போகின்றதா பெண்ணாக இருக்க போகின்றதா என்கின்ற அந்த ஏக்கம் அவளை 10 மாதம் மட்டும் எதிர்நோக்க வைக்கின்றது. அந்த 10 மாதங்களின் பிற்பாடு அந்த குழந்தையை பெற்ற பிற்பாடு அந்த தாயினுடைய ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த குழந்தை எப்படியாக வளரப்போகின்றது, இந்த குழந்தை வளர்ந்து என்னவாக மாறப்போகின்றது என்ற ஒரு காத்திருப்பு அந்த பெற்றோருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த குழந்தை வளர்ந்த பிற்பாடு அந்த குழந்தையின் எதிர்பார்ப்பு, அந்த குழந்தையின் காத்திருப்பு, அந்த குழந்தையின் மரணம் வரை, அவன் பெரியவனாகி மரணிக்கும் வரை அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு காத்திருப்பு இருக்கின்றது. இந்த காத்திருப்பு அன்பானவர்களே ஒரு விளைவான பலனை கொடுக்க வேண்டும் என்றால் நான் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டவராக அவர் அந்த சோதனைகளுக்கு பாலனிடத்திலே அவரால் அழைத்து செல்லப்படுகின்றார், தூய ஆவியாரோடு பயணிக்கின்றார். இவ்வாறாக அவர் தூய ஆவியாரோடு பயணித்து அந்த கணப்பொழுதுதான்
அவர் வெற்றியை கொடுக்கின்றது. அவருடைய வாழ்விலே அவருடைய வாழ்வை நாங்கள் பார்த்து ஆண்டவர் இயேசுவும் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைகளிலிருந்து வெற்றியை கண்டார். என்னுடைய வாழ்விலும் நானும் பல சோதனைகளை சந்திக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். சோதனைகள் இல்லாமல் நான் ஒரு உண்மை கிறிஸ்தவனாக, வெற்றி வாகை சூடிய கிறிஸ்தவனாக நான் இருக்கவே முடியாது. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரர்களே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரை துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று பவுல் அடிகளார் சேர்ந்து நானும் கூறுவதற்கு அந்த ஆண்டவரை நான் என்னுடைய பலமாக கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அன்பானவர்களே, நான் ஒரு பேரளவில் மாத்திரமே கிறிஸ்தவனாக, ஒரு பேரளவில் மாத்திரமே 40 நாட்களையும் கடந்து செல்லக்கூடியவனாக இருக்க முடியும். எனவே என்னுடைய இந்த 40 நாளுக்குரிய அர்த்தத்தை இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்காக நான் காத்திருக்கின்ற அது காத்திருப்பின் அந்த பலனை நான் முழுமையாக பெற வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு ஆண்டவரோடு சேர்ந்து நான் பயணிக்க வேண்டும். ஆண்டவரோடு பயணிக்கின்ற நேரம் என்பது ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது. இயேசுவுக்குள்ளே அன்புக்குரிய சகோதரங்களே, காலம் என்பது அன்பான சகோதரங்களே எல்லா மக்களுக்கும் இலவாக கிடைக்கக்கூடியது அல்ல. இந்த சிலுவை பாதையிலே நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்றுதான் சொல்லுகின்றோம். இந்த சிலுவை பாதையில் அன்னை மரியாதையோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கின்றோம் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த சிலுவை பாதையிலே ஆண்டவரை நம்பி அவரை பின்தொடர்ந்த மக்களோடு சேர்ந்து பயணிக்கின்றோம் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்றேனா? உண்மையாகவே நான் ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவரோடு இணைந்து என்னுடைய வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்கின்றேனா என்றுதான் அன்பானவர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பாலைவன அனுபவம் என்பது ஒரு சிலுவை பாதையாகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. என்னுடைய கஷ்டம், என்னுடைய நோய், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியான முறையிலே அமையவில்லை என்கின்ற அந்த அங்கலாய்ப்பு, எனக்கு நல்ல வேலை கிடைக்கவே இல்லை என்ற அந்த குழப்பம், எனக்கு நல்ல வாழ்க்கை அமையவில்லை என்ற அந்த ஏக்கம் ஒரு பாலைவன அனுபவமாக கூட எங்களுக்கு இருக்கலாம். பாலைவன அனுபவமாக எங்களுக்கு இருக்கக்கூடும். இதைத்தான் நாங்கள் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே அலைந்து திரிகின்றார்கள். இந்த 40 ஆண்டுகளும் அவர்கள் அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களும் ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களை, இந்த பாலைவன அனுபவத்தை நான் எவ்வாறு எதிர்கொள்கின்றேன்? இந்த பாலைவன அனுபவத்திற்கு நான் எவ்வாறு முகம் கொடுக்கின்றேன் என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏதோ ஒரு குறுக்கு வழியிலே நான் என்னுடைய பிரச்சனைகளில் தப்பிக்க முடியாது. அடுத்தவர்கள், ஆண்டவர்களே நம்பிக்கை அற்றவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகின்றவர்கள் தருகின்ற அறிவுரையிலிருந்து நாங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எவ்வாறு அழகை ஆண்டவரை சூடிக்கின்றான், பசியாக இருக்கின்றார், அவர் உணவை அவர் படைத்து அவர் உண்டு கொள்ளட்டும், அவருக்கு செல்வத்தை நான் கொடுக்கலாம், அவருக்கு பதவிகளை புகழை கொடுக்கலாம், அதன் மூலமாக அவருக்கு எடுத்த பணியின் நோக்கத்தை திசை திருப்பலாம் என்கின்ற நோக்கோடு அந்த அழகை ஆண்டவரை அணுகி சென்றதோ அதுபோல எங்களையும் அழகை ஒவ்வொரு நாளும் அணுகி கொண்டுதான் இருக்கின்றது. சில வேளையில் நாங்கள் சொல்லுவோம் 40 நாட்கள் நாங்கள் உபவாசம் இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லது நாங்கள் மாமிசம் தவிர்த்து நாங்கள் சாப்பிடுகின்றோம் என்று சொன்னால் வருகின்ற சோதனைக்கு அளவு இல்லை இல்லையா? காலமா சாப்பிடாம இருந்தா தான் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல நல்ல பொரிச்சமும் மணக்கும் இல்லையா? சாப்பிடாம இருந்தால் தான் பக்கத்து வீட்டுல சமைக்கிற சாப்பாடு உங்களுக்கு மூக்க பிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கும் இல்லையா? மற்ற நாங்கள் மரக்கறி தான் சாப்பிட போறோம் என்று சொன்னால்தான் வீட்டுல பக்கத்து வீட்டுல அல்லது 3 வீட்டுல சமைக்கிற கறியின் வாசம் உங்களை சுழட்டி கொண்டு இருக்கும் என்று சொல்லுவோம். இது 40 நாட்கள் மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான ஒரு தவக்காலமாக இருக்க வேண்டும். தவக்காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம்
சுபம் செய்வது, ஒருத்தல் உபவாசம் செய்வது, அன்பு செயல் புரிவது, இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்பது இவை மூன்றும் தான். இந்த மூன்றையும் நாங்கள் 40 நாட்களோடு நிறுத்திவிட முடியாது. அழகை சொல்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கின்றோம், ஆண்டவரை சோதித்த பிற்பாடு தகுந்த காலம் வரும் வரை அது விலகிச் சென்றது, தகுந்த காலம் வரும் வரை விலகிச் சென்றது என்று சொல்லுகின்றது. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை என்பது தவக்காலத்தில் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை என்பது எங்களுடைய தொடர் பயணமாக இருக்க வேண்டும், தொடர் பயணமாக இருக்க வேண்டும். அழகை எங்களை எப்பொழுது விழுத்தலாம், எப்பொழுது நாங்கள் சோர்ந்து போவோம் என்று காத்துக் கொண்டிருக்கின்றது. நான் செபிக்க பின்னடிக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு சேர்ந்து ஒருத்தர் உபவாசத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தாமல் இருக்கின்ற பொழுது, அன்பு செயலை நான் செய்யாமல் நிறுத்துகின்ற பொழுது, அழகை என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கமாக, ஒரு பகுதியாக மாறுகின்றான். அதன் பிற்பாடு நான் அந்த அழகை சொல்வதைத்தான் தந்திரமாக அந்த அழகை காட்டுகின்ற இலகுவான வழி என்று காண்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் நான் சந்தித்து ஆக வேண்டும். இதுதான் அழகை எனக்கு கொடுக்கின்ற, எனக்கு காட்டுகின்ற உலகமாகவும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த வேளையிலே நாங்கள் இந்த திருத்தலத்திலே இங்கு கூடி வந்து பங்கு மக்களாக நற்கருணை ஆண்டவரோடு சேர்ந்து இந்த நேரத்தை நாங்கள் செலவழிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், இது என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தவக்காலத்தில் நாங்கள் சாட்டிக்கு போய் சிலுவைப்பாக செய்து போட்டு நற்கருணை வழிபாட்டில் பங்கு பெற்றி பூசையும் பார்த்து நாங்கள் அதோட தவக்கால கடமைகளோ தவக்காலத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமோ நின்றுவிடக்கூடியதாக அல்ல. மாறாக இந்த சந்திப்பு தொடர்ச்சியான நான் பயணிக்க இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டவரை சந்தித்தவர்கள், ஆண்டவர் சந்தித்தவர்கள், ஆண்டவரை தேடி வந்து சந்தித்தவர்கள், ஆண்டவர் தேடி சென்று சந்தித்தவர்களுடைய வாழ்க்கை முற்றி முழுவதுமாகவே மாறியது. முற்றி முழுவதுமாக அவருடைய புது வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தது என்பதில் ஐயமே இல்லை. உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் சொன்னால், 3 அரசர்கள் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக அங்கே வருகின்றார்கள். சந்தித்த பிற்பாடு அவர்கள் வேறு வழியாக செல்லுகின்றார்கள். வந்த வழியாக அல்ல, வேறு வழியாக. ஆண்டவரை தேடுபவர்களுடைய வாழ்க்கையும் அவரை சந்திப்பவர்களுடைய வாழ்க்கையும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக, வேறு வழியாக பயணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்கள் வேறு வழியாக தங்களுடைய இடம் திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் ஒரு வழியாக தங்களிடத்தில் இருந்து வந்தார்கள், வேறு வழியாக மீண்டும் தங்களுடைய இடத்திற்கு சென்றார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவரை சந்தித்தார்கள். எனவே அன்பானவர்களே, இங்கே இந்த இடத்திலே இந்த ஆண்டவரை நாங்கள் சந்தித்த இந்த நிகழ்வு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். நாங்கள் இங்கு வந்திருக்கலாம், பலர் வந்திருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் இந்த வேளையிலே இப்பொழுது எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் அன்பான சகோதரர்களே, இது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சாட்டிக்கு போனால் இது நடக்குமா, மடுவுக்கு போனால் இது கிடைக்குமா, அல்லது விசா எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போய் வேளாங்கண்ணிக்கு போனால் இது சரியா வருமா, இந்த வருமா கிடைக்குமா என்கிறதெல்லாம் அன்பானவர்களே ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் கிடைக்காது. கிடைக்கும், நடக்கும், எனக்கு இது கைகூடும் என்கின்ற நம்பிக்கை தான் அன்பான சகோதரங்களே இந்த வாழ்க்கையின் மாறுதலை கொண்டு வரும். முடக்குவாத உற்றவர்களாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எழுந்து நடந்து செல்ல எங்களுக்கு உதவியாக இருக்கும். முடக்குவாத முற்றவனுக்கு முன்னால் முடக்குவாத முற்றவை ஆண்டவருக்கு முன்னால் இறக்கின்றார்கள். காரணம், அவன் எழுந்து நடப்பான் என்ற நம்பிக்கையோடு. அங்கே கொண்டு வந்தவர்கள் இவர் சுகமாக்குவாரா, இவர் நடப்பாரா, இவற்றை படுக்கையை தூக்குவாரா என்றெல்லாம் யோசிக்கல. நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு முன்னால் வருகின்றார்கள். அதனால் தான் மாத்திரம் அன்பான சகோதரங்களே அந்த முடக்குவாத முற்றுவன் எழுந்து நடந்தான்.
எழுந்து நடந்ததற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை. இது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை மாத்திரம்தான். அன்பான சகோதரங்களே, அவனுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்தது. பெரும்பாட்டு நோயுடைய பெண் ஆண்டவர் இயேசுவினுடைய நீலாடையின் விளிம்பை தொட்டாள். அவள் தொடைக்கு மேல் யோசிக்கல, தொட்டா இது நடக்குமா அல்லது எனக்கு வேற ஏதாவது நோய் தொட்டா கொரோனா தொட்டிருமாண்டெல்லாம் யோசிக்கிற. அவள் ஆண்டவரை தொடவில்லை, அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாள். அங்கு அவளுக்கு அடுத்த கேள்வி இருக்கவில்லை. அவளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருந்தது, அவரால் முடியும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற அந்த பதில் மாத்திரமே அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைத்தது. இவ்வாறாக அன்பான சகோதரங்களே, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்ற எங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த ஆண்டவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மாற்றங்கள், நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூடும். எனவே நம்பிக்கை இழந்து போகாமல், சோர்ந்து போகாமல், வாழ்வில் என்னதான் நடந்தாலும் எது நடந்தாலும் அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரியாதவர்களாக, எப்பொழுதும் இணைந்தவர்களாக, அவருடைய உறவிலே இன்னும் ஆழமாக பயணிப்பவர்களாக மாறுகின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்து ஆண்டவருடைய அருளையும் அன்பையும் தொடர்ச்சியாக இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையின் முழுவதுமே நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு, எங்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உறவுகளுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா இந்த தொற்று நோய்க்குள்ளாகி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லா நோயாளர்களுடைய நற்சுகத்திற்காகவும் அவருடைய சுகத்திற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் இந்த வேளையிலே மன்றாடுவோம். எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், எங்களுக்கு தெரியாதவர்கள் எல்லாரையும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய இந்த அற்புதமான பிரசனத்துக்கு கொண்டு வருவோம். எங்களுடைய மன்றாட்டு, எங்களுடைய வேண்டுதல்கள் மூலமாக அவர்கள் குணமடைய வேண்டும் என்று மன்றாடுகின்ற பொழுதெல்லாம் அன்பானவர்களே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். நம்பிக்கையோடு மௌனமாக எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவதோடு இன்றைய நாளிலே திருமதி நிக்சன் என்பவர் சுகம் பெறுவதற்காகவும், திருமதி அருள் குடும்பத்திற்காக மன்றாடுவோம். லண்டனில் வசிக்கின்றவர்கள், திருமதி கிறிஸ் என்பவர் லண்டனில் வசிக்கின்றார். ஞானம் குடும்பம் நோவே, மேனுவல் குடும்பம் நோவே, ரோபர்ட் குடும்பம் நோவே, அப்பா குடும்பம் நோவே, சாத்தி இந்த பங்கிலே வசிக்கின்ற குடும்பங்கள் எல்லாருக்காகவும், இன்னும் புங்குடுதீவு பங்கு மக்கள் அனைவருக்காகவும், இந்த தீயிலே வாழுகின்ற எல்லா குடும்பங்களுக்காகவும், இன்னுமாக இந்த சூழலிலே, இந்த அயலிலே வாழுகின்ற எல்லா இந்து மத சகோதரங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக இவர்களை ஆசீர்வதிக்கவும், நம்பிக்கையோடு அவர்கள் கேட்கின்ற விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று மன்றாடுவதோடு பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், புரிந்துணர்வு தன்மைகளினாலே, ஏற்றுக்கொள்ள முடியாமைகளினாலே, மன்னிப்பற்ற நிலையினாலே பிரிந்து வாழுகின்ற எல்லா குடும்பங்களும் மீண்டும் ஆண்டவருடைய அற்புதத்தினாலே ஒன்று சேர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவரால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவதோடு எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக, கல்விக்காக, ஞான வாழ்வுக்காக மன்றாடுவோம். பல வகைகளிலே தம்முடைய வாழ்வை தொலைத்து இந்த உலக போக்குக்குள்ளே மூழ்கி போயிருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் மீண்டெழுந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக பயணிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய தொழில் துறைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நிறைவாக எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்று மன்றாடுவோம். வெளிநாட்டு பயணங்களுக்காக ஆயத்தம் செய்கின்றவர்களுக்காக, வெளிநாட்டிலே விசா அனுமதி இல்லாமல் தவிக்கின்ற எல்லா உறவுகளுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் மன்றாடுவோம். அவருடைய தனிமையிலே, வேதனைகளிலே, வேலையில்லா பிரச்சனைகளிலே ஆண்டவர் தாமே துணை நின்று அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற, இனிமாக இந்த வேளையிலே பயணம் செய்கின்ற எல்லாருக்காகவும் மன்றாடுவோம். ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இனிமாக
சத்திர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னுமாக அன்பான சகோதரங்களை குழந்தை பெற்றுக்காக வேண்டி நிற்கின்ற எல்லா குடும்பத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கவும் குழந்தை செல்வத்தின் மூலம் அவருடைய குடும்ப வாழ்வை ஆண்டவர் தாமே நிறைவாக்க வேண்டும் என்று மன்றாடிக் கொள்ளுவோம். இன்னும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் இருந்து ஒரு அழைப்புகள் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய உன்னத பணிக்கு அழைக்க வேண்டும் என்றும் பிள்ளைகள் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து முழு மனத்தோடு அவருடைய பணியிலே தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இன்னுமாக பல சவால்கள் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியிலே இவரை பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எல்லா குறுக்கை துறவிகளையும் ஆண்டவர் தாமே இன்னும் தூய ஆவியினாலே அதிகமாக அர்ச்சிக்கவும் நிறைவாக்கவும் அவருடைய பணியிலே அவர்கள் மன உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே குறுக்கை துறவிகளையும் ஆண்டவரிடத்திலே அவருடைய அற்புத பிரசனத்திலே ஒப்புக் கொடுத்து மௌனமாக எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு அருகாமையில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். ஒருவரும் நற்கருணை ஆண்டவருடைய கதிர்பார்ப்பை தொட வேண்டாம், மாறாக மேந்தாய் படியுங்கள். ஆண்டவரை வரவேற்று பாடலை பாடுங்கள். 2 வரிசையாக நடுவில் ஒரு பாதை விட்டு இருங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உங்களுக்கு அருகாமையிலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரை முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய அருளை நிறைவாக நாங்கள் கண்டறிவதற்கு எங்களை ஆயத்தம் செய்வோம். 2 பகுதி இருக்கின்றவர்கள் நடுவாக ஒரு பாதை விட்டு இருங்கள். நேராக பீடத்தை பார்த்த வேண்டுமாக பீடத்தை பார்த்து 2 பக்கமாக இருங்கள். பீடத்தை பார்த்து பீடத்தை பாருங்கள். பார்த்து நடுவிலே ஒரு பாதை விடுங்கள். நடுவிலே தள்ளி இருங்க. நீங்க
பலன் சொல் போதுமையா நான் குணமாக வேண்டுமையா ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன் நலம் தரும் மருத்துவரே தெய்வீக வல்லவரே அருள் தாரும் இயேசுவே குணம் தருவேன் இயேசுவே ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் தாவீதின் திருமகனே கைகூர்ந்து இறங்குமையா தாவீதின் திருமகனே கைகூர்ந்து இறங்குமையா கடை கண்ணாலனை பாருமே கருணை கடல் இயேசுவே கடை கண்ணாலனை பாருமே கருணை கடல் இயேசுவே ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம் தொடுவாய் இயேசுவே நோய் களைவாய் இயேசுவே தொடுவாய் இயேசுவே நோய் களைவாய் இயேசுவே ஆசீர்வதிப்பாய் இயேசுவே வெற்றி பெறுவேன் இயேசுவே ஆசீர்வதிப்பாய் இயேசுவே வெற்றி பெறுவேன் இயேசுவே ஆராதனை 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 செய்கின்றோம் ஆராதனை 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 செய்கின்றோம். மாண்டிய இந்த கீதத்திலே பங்கு கொள்கிறார். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிடரை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாற்றுயரே வருள்ளரும் மனத்தை பிதாவர்க்கும்
கட்சியோடு வேற்றியாற்றும் மை அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்து இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலும் உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றியும் உன் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொடர்ந்து மகிழ்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதில் விரைவாக நாம் வாழுவோம். பரலோக சந்தாயம் பாடுவோம். புது படைப்பாளமை மாற்ற அருள் வேண்டுவோம். பரலோக சந்தாயம் பாடுவோம். புது படைப்பாளமை மாற்ற அருள் வேண்டுவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம். அதில் வரையோரின் வருகாலம் வளமாக்குவோம். வரலாறு புதிதாக உருவாக்குவோம். அதில் வரையோரின் வருகாலம்
மையங்களாய் விடுதலையின் தீபங்களாய் விளிம்புகளே மையங்களாய் இனி விளங்கிட பிறந்திட புது வெளியலும் என்றும் புலந்திட இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம் அதில் நிறைவாக நாம் வாழுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரங்களே, ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்திலே அவருடைய பலி வழியாக நிறைய ஆசிரியர் அருளையும் கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வரவேற்கின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவர் இந்த பலி வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பால் அவருடைய ஆசிரியர் நிறைக்கின்றார். அவருடைய தெய்வீக திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக எங்களை போஷிக்க இருக்கின்றார். என்ற ஒரே வார்த்தையின் வழியாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் மக்களாக எந்தவித வேற்றுமையும் வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய பலவீனங்களோடும் பாவங்களோடும் அவர்களை மன்னிக்கவும் அன்பின் மக்களாக என்றும் அவரோடு பயணிக்க எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே பங்கு மக்களாக பங்கு திருச்சபையாக அவருடைய சன்னிதானத்திலே கூடியிருக்கிற நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய தவறுகள் குற்றங்கள் குறைகளை ஆண்டவர் மன்னிப்பது போல நாங்களும் எல்லோரையும் மன்னித்து அவருடைய அன்பின் மக்களாக அவருடைய பணியாளர்களாக அவருடைய அருளை என்று நிலைத்திருக்கின்ற அவளை கேட்டு இந்த பலி வழியாக மன்றாடி நிற்போம். மேலும் இன்றைய இந்த பலியிலே திருமதி நிக்ஷன் என்பது சுகம் பரவம், திருமதி அருள், திருமதி கிரிஷ், ஞானம் குடும்பம், இமானுவேல் குடும்பம், ரோபர்ட் குடும்பம், பப்பா குடும்பம், இன்னுமாக சாட்டி பங்கு மக்களுக்காகவும் பொங்குருதி பங்கு மக்களுக்காகவும் இன்னும் என்னுடைய அயலில் வாழ்கின்ற இந்த மத சகோதரங்களுக்காகவும் இந்த பலி வழியாக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர்களுடைய குடும்பங்களையும் இவருடைய தனிப்பட்ட நபர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் தேவைகள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் இவர்கள் என்றும் ஆண்டவருக்கு நன்றியுள்ள மக்களாக தொடர்ந்தும் அவருடைய ஆசிரியர்களை நிலைத்து வாழுகின்ற அவர்களை கிட்ட மன்றாடுவதோடு இவர்களுடைய சேர்ந்த திரு சபமாலி என்பவருடைய நிலைப்பாட்டுக்காகவும் இப்பள்ளி வழியாக வேண்டி நிற்போம். என்னுடைய அன்பான சகோதரங்களே, இந்திய தெய்வீக பலியை நாங்கள் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனமிறந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு போட்டு கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைப்பு செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியலும் மாட்சிக்குரிய மது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்துள்வீராக. மோடு ஆவியானவரின் ஒன்று பிளரவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுகனுமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளிப்போம். வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58 இறைவசனம் 9 தொடக்கம் 14 நிறைவு பெற.
ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் முகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பார்த்த தோட்டம் போலும் ஒருபோதும் வெற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவார். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பிற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளில் முறைமைகளில் நின்று விலகி செல்லாது உன் புனித நாளில் உன் விருப்பம் போய் செய்யாதிருந்து ஓய்வினால் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் நேர்மையின் புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வேற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய ஜாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் இலக்கம் 86. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டேன். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். எந்தளவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம்மடியானின் மனதை மகிழ செய்யும். உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் என் தலைவரே நீரே மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கூடும். உம்முதவி நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். கேள்விப்போம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சார்ந்து மறைநூறு அறிஞரும் முணுமுணுத்து இயேசுவின் சுடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்டதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை தெரேசாவினுடைய வாழ்விலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஊரிலே, கொல்கத்தா நகரில் இருந்த மாநகரில் இருந்த ஒரு ஊரிலே அன்னை பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே வீதியோரம் கிடந்து ஒரு நோயுற்ற பெண்மணியை கண்டு அவரை அழைத்து அருகிலிருந்த தன்னுடைய கன்னியர்கள் மடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றார். அவளை அங்கே சேர்த்தவுடன் அந்த பெண்மணிக்கு அறிமுகமாக இருந்தவர்கள் அந்த அன்னையிடம் வந்து சொல்லுகின்றார்கள், இவள் ஊரிலேயே ஒரு முறைகேடான வாழ்க்கையை நடாத்திய பெண், ஒரு பாவி. இவளை நீர் இந்த இல்லத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். இவ்வாறு இவள் இங்கே இருந்தால் உங்களுடைய இந்த கன்னியர் மடத்தினுடைய பெயர் அழிந்துவிடும். ஏனென்றால் இவருடைய வாழ்க்கை முறை சரியில்லை என்பதாலேதான் இவருடைய குடும்பத்தார் இவளை வீட்டிலிருந்து ஒதுக்கி வைத்தார்கள். இறுதியாக இவள் நோயுற்று வீதி வரைக்கும் வந்துவிட்டாள். எனவே இவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த அன்னை தெரேசாள் ஒன்றுமே பதில் கூறவில்லை. இவ்வாறாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்கள் அந்த அன்னை தெரேசாவிடம் வந்து இவளை இந்த இடத்திலிருந்து அனுப்புமாறு கூறுகின்றாள். அதற்கு மாறாக அன்னை தெரேசாள் அந்த பெண் மீது அதிக அக்கறையும் அன்பும் கரிசனையும் இரக்கமும் கொண்டவளாக அந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்றாள். இறுதியாக அந்த அன்னை பொறுமை இழந்தவளாக கூறுவாள், நாங்கள் இப்படியே குறை கூறிக்கொண்டிருந்தால் அன்பு செய்ய எங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் அன்பு செய்யத்தான் பிறந்தோம், எனவே அன்பு செய்வோம் என்று சொல்லி அந்த அன்னை அங்கிருந்தவர்களுக்கு பதில் கூறுகின்றாள். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, இப்படியான ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே வசூலித்த ஒருவரை ஆண்டவர் தன்னை பின்பற்றுமாறு அழைக்கின்றார். அங்கே ரோமை அரசுக்கு வேலை செய்த எல்லோரையுமே மக்கள் வெறுத்தார்கள். அவர்கள் பாவிகள், தங்களுடைய மக்களை எதிர்த்து ரோமியருக்காக இவர்கள் பணிபுரிகிறார்கள் சொல்லி வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். அவ்வாறாக சுங்க சாவடியிலே இருந்தவரைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிக்கு அழைக்கின்றார். இந்த உலகத்தின் செல்வம் தான் தனக்கு முக்கியம் என்று இருந்த லேவியை ஆண்டவர் இயேசுதான் செல்வம் என நினைக்கும் அளவிற்கு அவரை தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். ஆன்மாக்களை விண்ணரசுக்கு சேர்க்கின்ற பணிக்கென அழைக்கின்றார். ஆண்டவர் அந்த லேவியிடம் இருந்த குறை குற்றங்களை பார்க்கவில்லை. மாறாக அவர் செல்வத்தின் மீது வைத்திருந்த பற்றை அவர் ஆண்டவர் மீது மாற்றுகின்றார். ஆண்டவர் தான் தன்னுடைய செல்வம் என சேர்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த லேவியை பணிக்காக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆன்மாக்களை சேர்ப்பதுதான் உயரிய செல்வம் என்கின்ற மனநிலையை அந்த லேவியினுடைய மனதிலே பதிய வைக்கின்றார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்களை குறை கூறுகின்றார்கள். ஏன் உங்களுடைய குரு தலைவர் பாவிகளோடும் வரி வசூலிப்பவர்களோடும் சேர்ந்து உணவு அருந்துகின்றார் என்கின்ற பொழுது அவருடைய சீடர்கள் அதை
அதற்கான பதிலை சொல்லாமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்கள் கூறியதை உணர்ந்தவராக அறிந்தவராக சொல்லுகின்றார், நோயிற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை, பாவிகளுக்குத்தான் மன்னிப்பு தேவை, அவர்கள் தான் விண்ணரசிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பணியின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவுக்குள்ளே அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த பணிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆன்மாக்களை சேர்ப்பது, அவர்களை விண்ணகம் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய உயரிய பணி, அதுதான் எங்களுடைய செல்வம் என்கின்ற மனநிலையோடு அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நானும் நீங்களும் தொடர்ந்து பணியாற்ற ஆண்டவர் இன்றைய நாளிலே மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றார். எனவே நாங்கள் பணி, இறை பணி என்கின்ற பொழுது நாங்கள் குருக்கள் துறவிகளோடு அதை மட்டுப்படுத்திவிட முடியாது. அது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் பொதுவான பணியாக இருக்கின்றது. ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, பொறுப்புள்ள பெற்றோராக, கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாக, அமைச்சருள்ள பிள்ளைகளாக, நல்ல சமூக தலைவர்களாக, பொதுப்பணி ஆற்றுகிறவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது, சேவையாற்றுகின்ற பொழுது, அன்பானவர்களே, நீங்களும் இந்த ஆண்டவருடைய பணியிலே பங்கு பெற்றக்கூடியவர்களாகவே இருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சிறப்பாக இந்த பணிக்கான குருக்கள் துறவியர் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், அதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருந்தாலும், உங்களுடைய பணி என்பது மிக உயரியதாக இருக்கின்றது. சிறப்பான பணியை நீங்கள் பலதரப்பட்ட இடங்களிலே, நீங்கள் வேலை செய்கின்ற இடங்கள், நீங்கள் சந்திக்கின்ற இடங்களிலே இந்த பணியை ஆற்ற ஆண்டவருடைய சாட்சிகளாக, ஆண்டவரை மீண்டும் அடையாளப்படுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களுடைய எல்லோருக்கும் சிறப்பாக அழைப்பு விடுக்கின்றார். எனவே நாங்கள் இந்த தவக்காலத்திலே ஆண்டவரோடு சேர்ந்து அவருக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவருடைய இந்த அழைப்பு என்பது மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பணி வாழ்வில் அந்த நோக்கத்தை தூண்டி எழுப்ப வேண்டும். உங்களுடைய அழைப்பின் காரணத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய பங்கு தளத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய அழைப்பின் தாற்பயத்தை ஏற்றுக்கொண்டு அது அரவணைத்த எங்களுடைய சுய லாபங்களுக்காக, எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக அல்ல, மாறாக ஆண்டவருக்குரியவர்கள் எல்லா ஆன்மாக்களும் ஆண்டவரிடம் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரே மனநிலையோடு நாங்கள் பயணிக்க ஆண்டவர் தாமே இந்த பலவழியாக அவருடைய தெய்வீக திருவுடல் திரு இரத்தத்தின் மூலமாக எங்களை போஷித்து எங்களை திடப்படுத்தி ஆன்மீக வாழ்விலே நாங்கள் வேரூன்றி அவருடைய பணியாளர்களாக வாழ அருளை கேட்டு இந்த பலவழியாக மன்றாடுவோம். சனி சுட சின்னையும் ஏற்றிடுவாய், உழைப்பையெல்லாம் உயர்வையெல்லாம் உணர்ந்து தருகின்றோம், உவகையெல்லாம் உறவையெல்லாம் உருவாக்க சொல்லி படைக்கின்றோம், உழைப்பையெல்லாம் உயர்வையெல்லாம் உணர்ந்து தருகின்றோம், உவகையெல்லாம் உறவையெல்லாம் உருவாக்க சொல்லி படைக்கின்றோம். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய், பழிபொருளாய் என்னை மாற்றிடுவாய், காணிக்கை தர நான் தருகின்றேன், சனிபுட சின்னையும் ஏற்றிடுவாய், உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய், உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம்பளி பொருளாய் ஆக்கிடுவாய், உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய், உணர்வையெல்லாம் உடமையெல்லாம் உம்பளி பொருளாய் ஆக்கிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய்,
சகோதரங்களே, என்னுடைய உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களை எம்மோடு ஒப்புரவாக்கு மீட்புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொள்ளமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், வேலைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருமணமானேரும். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே முடியாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரக்கமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன்ற கூலியம் புரிய தாழ்ந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பதவியிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எல்லா திருநிலையோடும் அன்பின் நிறைவு பெற செய்வார். மேலும் உயிர்த்தலும் ஏதுமோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோராய் இவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளின் உயிரற்றலும் எங்கள் அவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித
புனித திருத்தூதர்கள் உலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணில் நிறைவேறுக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நிலமாயிருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமல்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அமைதி எங்களுக்கு வெட்டி சொல்கிறேன், என்னுடைய அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிஞ்சேரே. ஆண்டவரை என்னுடைய பாவங்கள் குறை குற்றங்கள் என்ற பலவீனங்களை பாராமல் மத்திய நம்பிக்கையை கண்ணோக்கி இங்கே கூறியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் நிறைவான நிலையான அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரும் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவனை போக்கும் இறைவனின் சமரியே, உலகின் பாவனை போக்கும் இறைவனின் சமரியே, இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெரு பெற்றோர். காத்து எனக்கு நித்திய வாழ தருவதாக. ஆமென்.
அழைக்க பெற்றோர் பெற்றோர் அவ்விருந்தை சென்றிடுவோம் இன்பமுங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெற்றோர் அவ்விருந்தை இறைவன் தரும் விருந்தின் அறை உண்ண தடையின்ன உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தடையின்ன உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவாய் உவகையின் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெற்றோர் அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோம் இன்பமுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுகிறவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள்வாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியின் பராமரிப்பிலும் மகிழ்வுடன் சென்று வாழ்வோம். Ah